ஏய் ஃப்ராடு, நில்லு. நமக்குள்ள நடந்தத ராம் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டல ஃப்ராடு. என்ன சொல்லிட்டேன்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நமக்குள்ள இருந்த டீல ரிவீல் பண்ணிட்டல. நான் எதுவும் சொல்லல. பின்ன நீ சொல்லாம எப்படி? நானே தான் உங்ககிட்ட சொன்னேன் நான் சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா நீ தான் சொல்லியிருக்கிற. என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஏன் ஏதோ பேசுறீங்க? நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. ஐ ப்ராமிஸ். அப்படியா? நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியாது? எனக்கு தெரியல. ஆக்சுவலி நாங்க ஈவினிங் வெளியில போறதா இருந்தோம். பட் அவன் உங்களுக்கு யாருக்கோ பர்த்டே, அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால நாங்க ஈவினிங் எங்கேயும் வெளியில போல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணுவான் பார்த்தேன். லேட் ஆயிடுச்சு, நான் தூங்கிட்டேன். அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிட்டு இப்பதான் வர்றேன். இன்னைக்கு கொஞ்சம் அவன்கிட்ட பேசல. என்னாச்சு? என்னாச்சா? நமக்குள்ள நடந்த டீல சொல்லிட்ட நீ. நாங்க உங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கிறோம்னு சொன்னோம். நீ ஸ்ரேயாவோட பாய் ஃப்ரெண்ட் பிரிச்சு வச்சுட்ட ராம் கிட்ட சொல்லி, அப்படிதானே? சீரியஸா நான் எதுவுமே சொல்லலப்பா. நான் அப்படி அவன்கிட்ட நடந்ததை சொல்லியிருந்தா அவன் கோவம் தான் பட்டிருப்பான். கோவப்பட்டு உங்ககிட்ட பேசாம தான் இருந்திருப்பான். அவன் எதுவும் பண்ண மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வேணா அவன்கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ ஒன்னும் கேட்க வேண்டாம். சரி, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லியே ஆகணுமா? இல்ல, சொல்றதுன்னா சொல்லுங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் எங்க கூட தான் இருந்தான். சரி, நாங்க 3 பேரும் ஒன்னாதான் ஒரே ரூம்ல இருந்தோம். சரி, உனக்கு கால் பண்ண மறந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் நாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தோமா. நாங்க 3 பேரும் ரொம்ப ஃபன்னா இருந்தோம். அதனால உனக்கு கால் பண்ணவே மறந்துட்டோம். சரி, இன்னும் 15 டேஸ் இருக்குது. அந்த 15 டேஸ்க்குள்ளார இன்னொரு டைம் அதே மாதிரி நடக்கும். அப்போ கண்டிப்பா உனக்கு வீடியோ கால் பண்றோம். சரி, பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சொல்றது எதுவும் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. ஏன் தெரியுமா? ராம்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நாங்க 2 பேரும் ஒன்னா நிறைய இடம் போயிருக்கிறோம். நிறைய நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கோம். நிறைய டிராவல் பண்ணிருக்கோம். ஆனாலும் ராம் எப்பயுமே கண்ட்ரோல்ல தான் இருப்பான். அவனுக்கு என்கிட்ட உரிமை இருக்குது. நான் அவனுக்கு சொந்தமானவ. ஆனாலும் அவனோட கண்ட்ரோலை அவன் என்னைக்குமே லூஸ் பண்ணதில்ல. எவ்வளோ தூரம் போனாலும் அவன் அவனாவே தான் இருப்பான். ஆனா உங்க விஷயத்துல நீங்க யாரோ, உங்களை அவனுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்க அவனுக்கு உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்க கூட எல்லாம் அவன் ஸ்டே பண்ண மாட்டான். நீங்க சொல்ற தப்பான விஷயத்துக்காக அவன் அலையிற ஆள் கிடையாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சோ நீங்க போய் தான் சொல்றீங்க. நான் இப்ப கூட நேத்து என்ன நடந்துச்சுன்னு அவன் கிட்ட கேட்க மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. அவனா சொன்னா கேட்டுப்பானே தவிர நானா போய் கேட்க மாட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல இன்னும் 15 நாள்ல எனக்கு ப்ரூஃப் பண்றேன்னு. டேக் யூர் டைம், எடுத்துக்கோங்க, ப்ரூஃப் பண்ணுங்க. ஆனா இப்ப சொன்ன மாதிரி ப்ரூஃப் இல்லாம பொய் சொல்லாதீங்க. நான் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட். புருஷனை பத்தி பொண்டாட்டிக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. சோ நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் 15 டேஸ் இருக்குது. பண்ணுங்க, என்ன பண்ண முடியுதோ பண்ணுங்க. ஆனா எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க நிக்கும் போது நான் சொல்றதை நீங்க பண்ணணும். நான் தான் சொல்லுவேன் நீங்க என்ன பண்ணணும்னு. நீங்க ஜெயிச்சு நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இருக்காது. நாங்க இனிமே அவனை நெருங்க மாட்டோம் டி. நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா? அவன் எப்படி என்ன என் பாய் ஃப்ரெண்டுக்கு இருந்து பிரிச்சானோ அதே மாதிரி உன்னே அவனையும் நான் பிரிக்கிறேன். 15 நாள் தான். 15 நாள்ல நீங்க 2 பேரும் வெறுமையை பார்க்கணும். நீ அவனை வெறுத்துடுவ, அவன் உன்னை சுத்தமா வெறுத்துருவான். பாக்குறியா? லவ்வர்ஸா இருந்தா தானே பிரிவாங்க. நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நாங்க பிரிய மாட்டோம். நாங்க 2 பேருக்குமே உண்மையா இருக்கிறோம். உண்மையா லவ் பண்றோம். நாங்க பிரிஞ்சா கூட எங்களோட லவ் எங்களை சேர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதிகமா இருக்குது. நீங்க ப்ளே பண்ணுங்க, என்ன ப்ளே பண்ணணுமோ ப்ளே பண்ணுங்க. ஆனா நீங்க கண்டிப்பா தோத்துருவீங்க. ஸ்டார்ட் யுவர் டே. யாரா அது காலையிலே கால் பண்றது? புது நம்பரா இருக்குதே. ஹலோ,
ஹலோ யாரு? This is Ram here. Mana who's this? ஹலோ என்னது பேசவே மாட்டேங்குதுங்க. ஹலோ ஹலோ யாரு? நான் ராம் பேசுறேன். நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க. நீங்க யாரு? நான் நான் கீதா. நீங்க நேத்து விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கல்ல, அதை நான் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு கால் வந்துட்டு இருக்கு. ஒயின் பாட்டிலு. ஹலோ ஆஹா யா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நான் கால் பண்ணல. இது சேவ் பண்ண உங்க நம்பர். அப்ப கால் வந்துட்டு இருக்கு. நான் பண்ணல. சரி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? பாப்பா என்ன பண்ணுது? பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நான் கால் பண்ணல. சேவ் பண்ணும்போது கால் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, நான் கூட நிறைய டைம் அப்படிதான் சேவ் பண்ணும்போது கால் போயிடும். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படியே வண்டி ஓட்டிட்டு கூட எங்கேயாவது போயிடுவேன். அப்புறம் அவங்க கட் பண்ணிடுவாங்க. இப்ப ஆனா கரெக்டா நீங்க பேசிட்டீங்க, எனக்கு ரிப்ளை கொடுத்துட்டீங்க. அப்புறங்க சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல? நீங்க என்ன பண்றீங்க? நானா? நான் இவ்வளவு நாள் வெட்டியா தாங்க இருந்தேன். இப்பதான் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து சேர நகர்த்திக்கிட்டு இருக்கேங்க. நீங்க நல்லா காமெடியா பேசுறீங்க. அப்படியாங்க? ஆனாலும் உங்க கலர் மாதிரி யாருக்கும் வராதுங்க. எனக்கு ஏதோ உங்க கலர் அவ்வளவு பிடிக்குங்க. நான் நிறைய டைம் வெயிலே எல்லாம் நின்று இருக்கிறேன். ஆமாங்க, இந்த கலருக்காகவே ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்க கலர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெள்ளையா இருக்கிறதே பிடிக்காதுங்க. அதுக்காகவே கிரவுண்ட்ல விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் பாருங்க, வீட்டுக்கு வந்த உடனே வெள்ளையாயிடுறேன். அவ்வளவு பிடிச்சிருக்கா உங்களுக்கு என் கலர்? பிடிச்சிருக்காவா? அதான் நான் சொன்னேங்க, ஒயின் பாட்டில் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடிச்சிருக்கு உங்க கலர் எனக்கு. நான் ஒயினுக்காக எல்லாம் ஷாப் போக மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுல, அதனால வீடு ஃபுல்லா வாங்கி வச்சிடுவேன். அப்பப்ப பாத்துப்பேன். அதுலயும் இந்த ஒயின் கலர் ட்ரெஸ் வேற மாதிரிங்க, தாறுமாறா இருந்துச்சு. என் வீட்டுல உள்ள ஒயின் பாட்டில் எல்லாமே உடஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. சரிங்க, நான் வச்சுறேன். சரிங்க, வச்சிடுங்க. ஏங்க, ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சாரியை விட மாடர்ன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குங்க. அதுலயே உங்க கலருக்கு சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்கங்க. சரிங்க, நான் வச்சுறேன். ஆண்டிக்கு ஆசை வந்துருச்சு Dress மேல. யாராச்சும் கேட்டா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஏன்டா டேய், எனக்கே நீ தண்ணி காட்டுற, என் பொண்டாட்டிய தூக்கி எனக்கே தண்ணி காட்டுற. ஆரம்பிச்சுட்டல, நான் முடிக்கிறேன். சுலபமா முடிக்கிறேன். இந்த ஒயின் பாட்டில வச்சு உன் கதையை நான் முடிக்கிறேன். ஆனாலும் இந்த ஒயின் பாட்டிலுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் ஓவர் தான். டேய், எங்களுக்கு நீ லந்து விடுறியா? என்ன பயம் காட்டுறியா? அச்சச்சோ, பயமா? உங்களுக்கா? உங்களை பார்த்துதான் ஊரே பயப்படுது போல. என்ன, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? பொய், வாய திறந்தா பொய். என்னடி மறைக்கிற? அவன் கொடுத்தானே வாட்ச் உனக்கு gift, அதோட வேல்யூ தெரியுமா? அது எவ்வளவு ரூபான்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ அவனுக்கே உண்மையா இருந்திருப்பியே. அந்த வாட்சோட ரேட் 40,000. 40,000 வாட்ச் எல்லாம் யாரும் ஃப்ரெண்டுக்கோ கொலிகுக்கோ கொடுக்க மாட்டாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அவனுக்கு ஸ்பெஷல்னு. நீ பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்ன பாரு, அப்பவே எனக்கு நிறைய டவுட் வந்துச்சு உன் மேல. இப்ப எல்லாம் 10th + 2லயே ஆள் வச்சிருக்குதுங்க. நீ இத்தனை வயசாயும் ஆள் இல்லைன்னு சொல்றியே, அப்பவே நான் உன்னை பத்தி யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு. நீ கேக் கட் பண்ணும்போது நானும் அவனும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நாங்க 2 பேரும் நம்பரும் மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு வந்தே மிக்சிங். என்ன கேட்ட என்கிட்ட? மிக்சிங் எப்படி இருக்குன்னு பாருன்னு. ஏண்டி, நான் 12th படிக்கிறதுல இருந்து தண்ணி அடிக்கிறேன். அது கூட தான் அப்பப்ப குடும்பமும் நடத்துறேன். எனக்கு அதோட வாசம் எது, கலந்த வாசம் எதுன்னு தெரியாது. அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்கிறேன்னு. நீ என்ன பண்ணிருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் நடிச்சது. அதுக்கப்புறம் என் போனை வாங்கி வச்சுட்ட, நான் போதையில இருக்கிறேன்னு நினைச்சு. அவ்வளவு உஷாரு நீ. உஷார் மாக்கம் பார்த்து நீ. அவன்கிட்ட என்னடா சொன்ன? யார்கிட்ட? ஷாரூன் கிட்ட. அவன்கிட்ட என்ன சொன்ன என்ன பத்தி? நான் எதுவும் சொல்லலையே. நான் எதுவும் சொல்லல. நீ சொல்லாமலா அவன் அப்படி பேசுறான்? என்ன பேசுனா? ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன சொன்ன அவன்கிட்ட என்ன பத்தி? உன்னை நான் இன்வைட் பண்ணதே தப்பா போச்சு. பரிஷையா, நான் ஒரு வார்த்தை கூட உன்னை பத்தி பேசல. ட்ரஸ்ட் மீ, ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன மறுபடியும் போய் சொல்றியோ? ட்ரஸ்ட் மீ,
நான் அவன்கிட்ட உன்னை பத்தி எதையுமே சொல்லல. உன்னை பத்தி அவனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நீ என்கிட்ட நெருங்கி வந்த பாரு, அப்பவே அவனுக்கு நான் கால் பண்ணிட்டேன். எப்படி போன் இல்லாம கால் பண்ணேன்னு பாத்தியா? நான் யூஸ் பண்ணது ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச். அதுல காலும் பண்ணலாம், வீடியோவும் அசஸ் பண்ணலாம். நீ நெருங்கி வரும்போதே நான் ஆன் பண்ணிட்டேன். அவன் அப்ப எல்லாம் லைன்ல தான் இருந்தான். நீ பேசுற அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தான். பின்ன அவ்வளவு அழகா பேசுனியே. ரசிச்சு முடிச்சதுனால நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா நீ பழசாயிட்ட. அவன் தப்பிச்சுட்டான். போதுமா டார்லிங்? அப்புறம் அப்புறம் இன்னொன்னு, என் ஜானு எனக்கு மேட்ச் இல்லைன்னு சொன்னேல, போயும் அவ பின்னாடி சுத்துறேன்னு சொன்னியே. நான் ஆம்பளடி. அவ பொண்ணா இருக்கிறதுனால அவ பின்னாடி சுத்துறேன். நான் ஆம்பளையா இருக்கிறதுனால அந்த பொண்ணு எனக்கு மேட்சா இருக்கிறா. நான் ஆம்பளையா இருக்கிறதுனால பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆம்பளை கூட பொண்ணுதான் மேட்ச் ஆகணும். நீ பண்ணிய ஒரு வேலை, அந்த வேலையில அவ பண்ண மாட்டா. உன்ன மாதிரி ஒரு பிசாசு தான் பண்ணும். பிசாச நான் லவ் பண்ணுவேனா? பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்கடி. என் வாழ்க்கையில நான் மதிக்கிறது 2 பொண்ணு. ஒன்னு என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, இன்னொன்னு என் உயிர் ஜானு. அவங்க 2 பேரையும் தவிர என் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எந்த அளவுக்கு நீ போனாலும் சரி, என்னெல்லாம் நடந்தாலும் சரி. புரியுதா உனக்கு? சோ இனிமே இந்த மாதிரி மட்டமானதெல்லாம் ட்ரை பண்ணாத. நான் மடங்க மாட்டேன். அப்படியா? அப்ப சரி, நீ என்ன பத்தி ஷெரோன் கிட்ட சொன்னல, உன்னை பத்தி நான் சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட சொல்லிடுறேன். என்ன பாக்குற? நீ கூட தான் மாட்டிருக்கிற. யார்கிட்டன்னு பாக்குறியா? நீ ஒரு நம்பர் கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னியே, அது யாரோட நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க கிட்ட நீ ட்ரேஸ் அவுட் பண்ணத சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னது MP குணா. அவரையே நீ ட்ரேஸ் பண்ணிருக்கிறல்ல. நீ எவ்வளவு பெரிய கேடி கில்லாடி. ஆனா குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கிற. சொல்லவா? அவர்கிட்ட நீ ட்ரேஸ் அவுட் பண்ணத சொல்லவா? சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? மோன, நீ காலி. நீ இருக்கவே மாட்ட. பேசுறதுக்கு வாயும் இருக்காது, யோசிக்கிறதுக்கு உனக்கு மூளையும் இருக்காது. சொல்லவோ? இன்னைக்கே சொல்றான். நேத்து நீ காட்டினல எனக்கு வித்த, நாளைக்கு நான் காட்டுறேன் உனக்கு வித்த. யார்கிட்ட சொல்ல போற? எல்லாம் எனக்கு தெரியும். சிரிச்சு மழுப்பாத. நீ என்ன சிரிச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். இனிமே நம்ப போறதும் இல்ல. சிரிச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்காத. உன்னையா ஏமாத்த முடியும் சிரிச்சி? நீ எப்படியாப்பட்ட கேடி நீ? உன்ன நான் சிரிச்சு ஏமாத்துவேனா? அப்புறம் குணா கிட்ட சொல்றேன்னு சொன்னல, சொல்லு, இப்பவே சொல்லு. சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சொல்லுவேன். சொன்னா நீ எந்த இடத்துல இருக்கிறன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் உயிரே அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேல, அந்த உயிர் உன்னை என்ன பண்ணுதுன்னு பாப்போம். நீ ஃப்ராடுன்னு தெரிஞ்சா அந்த உயிர் உன் உயிரை எடுத்துட்டு போயிடும். அதையும் நான் பாக்குறேன். அப்படியா பிசாசு? உடனே கால் பண்ண. நம்பர் சேவ் ஆயிருக்குதா பாரு, இல்ல டெலிட் கூட ஆயிருக்கும். நான் வேணா தர்றேன். எடு, போன் எடு, ரிங் பண்ண, லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசு. ஏன்னா நீ பேசுற அழக நானும் கேட்கணும். நான் இங்க இருந்து பாக்கணும். பேசுடா செல்லம். செல்ல பிசாசு, குட்டி பிசாசு. கால் பண்ணுமா? டேய், எதுக்கு சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிக்கிற? ஏண்டி அறவே கடுங்களா? நீங்கெல்லாம் ரொம்ப லேட்டு. அந்த சாப்டர் முடிஞ்ச 6 நாள் ஆச்சு. நீங்க இப்பதான் அதை பத்தி பேசுறீங்க. மாமா, மாமா. என்னடி சொல்லு, பக்கத்துல தானே இருக்கேன். இல்ல மாமா, நீங்க போன் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, அதனால வேகமா கூப்பிட்டேன். காதுல உழுது சொல்லு. மாமா, சிவாவோட கல்யாணத்துக்கு நம்ம 1 வாரத்துக்கு முன்னாடியே போயிடணும். எங்க அத்தை 10 நாளைக்கு முன்னாடியே வர சொன்னாங்க. நான் தான் 1 வாரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேங்க. எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் கல்யாண டயத்துல அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க. நாளைக்கு போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி அடி. போயிட்டு வா, போ போ. என்ன கலர் புடவை எடுக்கங்க? கிரீன் கலரு தாரா கட்டிட்டு வருவா, எல்லோ வாசிக்கு கட்டிட்டு வரேன்ட்டா. ஷம்மு ரெட்ல தான் எப்பயுமே வருவா. நான் ஏதாவது புது கலர்ல போகணுங்க. நீங்க சொல்லுங்களேன். ஏங்க, என்ன கலர்ல துணி எடுக்க? ஏண்டி இதெல்லாமா என்கிட்ட கேட்டுட்டு இருப்ப?
ஏதோ ஒரு கலர் எடு. நீயே கருப்பு கருப்பு கலர் மட்டும் எடுத்துடாத. மத்த ஏதாவது ஒரு கலர் எடுத்து சுத்திக்கிட்டு போ. நாலு நாள் எனக்கு தூக்கமே போச்சு. தூக்கமே இல்ல. ஓட்டின்னு வாங்கலைங்கிற அந்த நினைப்பு கூட எனக்கு வரல. ரிசல்ட்டை பத்தி கூட நினைப்பு வரல. ஆனா அவன் ஒரு சின்ன பையன். என் குடுமையை பிடிச்சதுதான் என்னால தாங்க முடியல. அண்ணா, யாருன்னா அது? நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. நீ தூங்கலன்னு சொன்னதும் எனக்குமே தூக்கம் இல்ல. மனசுல நிம்மதி இல்ல. யாருன்னு என்கிட்ட சொல்லுண்ணா. நான் பாத்துக்கிறேன். நீ தூங்குறது மட்டும் பாரு. நிம்மதியா யாருன்னு சொல்லு. வெம்பு, அது 2 ஆளு, ஒரு ஆள் இல்ல. என்ன சொல்றீங்கண்ணா? ஆமா, ஜோடி பறவை, 2 ஜோடி பறவை. அந்த 2 ஜோடி பறவையும் தான் அண்ணோட மனசை போட்டு கொத்திக்கிட்டு இருக்குது. கொத்தி கொத்தி ரணமாக்கிட்டு இருக்குது. அதுதான் யாருன்னு கேக்குற. அடையாளம் காட்டுங்க, நான் தூக்குறேன். வெம்பு, ஏற்கனவே தூக்குனதுக்கு தான் அவன் பிரச்சனை பண்ணிட்டான். அவன் ஆளை தூக்கணும். அவன் நம்மளுக்கே வித்த காமிச்சிட்டான். நம்ம தூக்கிட்டு வந்த காரோட சிசிடிவி ஃபுட்டேஜ், கார் நம்பர், ஆர்சி டீடைல்ஸ் எல்லாத்தையும் எவிடன்ஸா வச்சிருக்கான். 8வது நாள் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். இன்னையோட 4 நாள் ஆயிடுச்சு. அண்ணா அதான் டென்ஷனா இருக்கிறாரு. போயும் போயும் அவனால் சொல்லி அண்ணன் கேட்டுட்டு இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு அண்ணன் தூக்கமே இல்லாம இருக்கிறாரு. ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு. அதுதாங்க நான் கேக்குறேன். யார் அதுன்னு சொல்லுங்க. நாம சேர்ந்து தூக்கலாம். நான் பாக்குறேன் அவனை. ரொம்ப பொறுமையாரு. 8வது நாள் வரேன் இருக்கோம். அவன் கண்டிப்பா வருவான். வர்றவன் திரும்பி போக மாட்டான். அப்படி பண்ண போறானா? அண்ணா, இது நல்லா இல்லண்ணா. அவன் நாள் குறிச்சி அவனாளுக்காகவா நீ காத்துக்கிட்டு இருக்க? நம்ம குறிக்கணும் நாளு. அதுதானே நான் வரலாறு. நீ எதுக்கு அவனாளுக்காக காத்துட்டு இருக்க? என்ன சொல்ற? ஆமாண்ணா, ஒரு ஆளா தூக்குனா தானே இன்னொரு ஆள் வந்து காப்பாத்துவோம். 2 ஆளையும் ஒன்னா தூக்குனா ஐயோ சீரியல் பைத்தியம். என்னடி சீரியல்ல மாமியார போட்டாங்களா? சோகமா உட்கார்ந்து இருக்கிற. இன்னும் சாகடிக்கல. இப்பதான் பிளான் போட்டுட்டே இருக்காங்க. நீ போட்டு கொடுக்க வேண்டியதானே நல்ல பிளானா? டேய், என்னடா உனக்கு வேணும்? எது டாவா? நான் கம்பெனியோட எம்டி. சரி சரி, என்னப்பா வேணும்? என்னப்பாவா? என்னங்க வேணும்? ஏய், என் பொண்டாட்டி எங்கடி? அவ குளிச்சிட்டு இருக்கா. குளிச்சிட்டு இருக்காளா? குளிச்சிட்டு இருக்காளா? குளிச்சிட்டு இருக்காளா? அட ஏவா, இதுங்க தொல்லை தாங்க முடியல. ரொம்ப அட்டுழியம் பண்ணுதுங்க. டிவி சீரியல கூட நிம்மதியா பார்க்க கூடாது போல. நான் வெளியில போனா சாரி கட்டிட்டு வந்துடுறேன். ஒன்னதான் சொல்றேன், வெளியில போ. ஏ போப்பா. நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். பொண்ணதானே பார்க்க வந்தேன். நான் இங்கதான் இருப்பேன். அந்த சீரியல் பிசாசு சீரியல் பார்த்துட்டு இருக்கு. நான் போக மாட்டேன். சரி, அங்க கிச்சன்லயாவது வெயிட் பண்ண. இதோ நான் சாரி கட்டிட்டு வந்துடுறேன். சாரி தானே, கட்டு. ஏ போப்பா. கதவு தட்டிட்டு வரலாம்ல. சாத்திர கதவு தானே தட்டுவாங்க. கதவு திறந்து தானே இருந்துச்சு. திறந்திருந்ததா? சீரியஸா திறந்துதான் இருந்தது. சரி நீ போ. நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நீ சாரி கட்டு. சரி, அப்போ அந்த சாரி அங்க இருக்குது பாரு, அதை எடு. அங்க இருக்குது, அங்க பாரு. எங்க இருக்குது? கை காட்டி சொல்லு. ஏய், அங்க இருக்கு பாருப்பா. உனக்கு பின்னாடி இருக்கு பாரு. அங்க உனக்கு பின்னாடி இருக்குது பாரு. தெரியலையே. பின்னாடி கண்ணு தெரியலையே. முன்னாடிதான் கண்ணு தெரியுது. அட, இது அதை விட சூப்பரா இருக்குது. ஏய், விளையாடாதப்பா. சாரி எடுத்துக்கூட. உன்னை பார்த்து உசுர் போச்சு, நின்னு போச்சு என் மூச்சு. அடி கொலகாரி கொலகாரா நலாச்சு என் மூச்சு. புத்தி மாறி போயாச்சு. அட கொலகாரா. ராம், சாரி எடுத்துக்கூட. சரி, எடுத்து தரேன். சரியா வந்து வாங்கிக்கோ. ஏய், கொடுப்பா. பக்கத்துல வந்து வாங்கிக்கோ. நீ வெளியில போ. உனக்கு சாரி தானே வேணும். கை காட்டு, தர்றேன். நீ ரொம்ப பண்ற. வெளியில போப்பா. நான் எதுவும் பண்ணல. உன் கையை நீட்டு தர்றேன். நான் எப்படி கை நீட்டுறது?
கையால தான் நீட்டணும். கைய காட்டு தர்றேன். விளையாடாதப்பா, குடு, நான் சாரி கட்டணும். கைய காட்டு தர்றேன். நீ கொஞ்சம் பக்கத்துல வந்து கொடு. நீ கொடுத்துட்டு வெளியில போ. பக்கத்துல வந்து கொடுத்தா நான் வெளியில போக மாட்டேன். நீ அங்க இருந்து கை நீட்டி வாங்கிட்டேன்னா நான் வெளியில போயிடுவேன். ஏன்பா இப்படி பண்ற? சரி, நீ அங்க வச்சுட்டு போறியா? அதெல்லாம் முடியாது. ஒண்ணு கை நீட்டி வாங்கிக்கோ, இல்ல பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சு வாங்கிக்கோ. நித்யா வேற இருக்கா, ஏதாவது நினைச்சுப்பா. அந்த பைத்தியம் சீரியல் பார்த்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுதுரும்னு நினைக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்துச்சு. சீரியல்ல யாரோ வில்லி வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா, அதை பார்த்து அழுதுட்டு இருக்குது. அது வராது. எங்க போனா இவன்? தட்டலாமா வேணாமா? ஐயோ, இதுக்கு அக்கப்பருக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குது. பேச்சு சத்தத்தையும் காணோம். திரும்பி போயிடலாமா? வேண்டாம்ப்பா. வேணும்பா. ஐயோ, திடீர்னு பேச்சு சத்தம் கேக்குது, திடீர்னு சத்தத்தை காணோம். ஒண்ணு இவளை புதுசு வீட்டுக்கு அனுப்பணும், இல்ல நம்ம வீட்டை காலி பண்ணணும். முடியல, என்னால முடியல. சீரியல்ல தான் நம்மளை போட்டு அள வைக்கிறாங்கன்னா இதுங்க ரெண்டும் நம்ம அதுக்கு மேல பண்ணுதுங்க. முதல்ல பொட்டி படிக்க கட்ட வேண்டியதான். ஒண்ணு அவளுக்கு, இல்ல நம்மளுக்கு ஊருக்கு. போய் டிவியை சவுண்டா வச்சு விட வேண்டியதான். பக்கத்துல வந்தே வாங்கிக்கோ. உனக்கு தான் கை நீட்ட முடியாதுல்ல, பக்கத்துல வந்து வாங்கிக்கோ. அப்ப கட்டி பிடிச்சு வாங்கிக்கோன்னு சொன்ன. சரி சரி, உனக்காக எக்ஸ்கியூஸ் பண்றேன். பக்கத்துல வந்து வாங்கிக்கோ. நீ எதுவும் பண்ண மாட்டல்ல? அது தெரியலையே. எப்படிப்பா? சரி கை நீட்டு. ஏன்பா? சரி பக்கத்துல வந்து நின்னு வாங்கிக்கோ. என்னங்க, சாரி கொடுங்க. ராம், வெளியில போ, நான் சாரி கட்டிக்கிறேன். ராம், வெளியில போ. ம். வெளியில போ, சாரி கட்டிக்கிறேன். ஆ. பக்கத்துல வந்து நின்னா வெளியில போறேன்னு சொன்னல, நீ வெளியில போ, நான் சாரி கட்டிக்கிறேன். ஆ. நீ ஃபர்ஸ்ட் கையெடு. ம். அச்சச்சோ. என்னாச்சுடி? நீ போ, நான் வெளியில போறேன். இல்ல, ஹூக் மாட்டிக்கிச்சு. எது? ஹூக் மாட்டிக்கிச்சு. என்னது? உன் ஷர்ட் பட்டன்ல ஜாக்கெட் ஹூக் மாட்டிக்கிச்சு. எது? அது எடுக்க முடியல. உன் பட்டன்ல மாட்டிட்டு இருக்கு பாரு, அதை எடுத்து விடு. நீ என்னடா சிலையாயிட்ட ராம்? டேய், பட்டனை எடுத்து விடு. கண்ணில் விளக்கேற்றவா, காதல் அரங்கேற்றவா, சரி பாதி பிரியாத வேளை. எந்தன் உடையாகவா, ஒன்றும் தடையில்லை, வா வா வைக்கோளும் பூவாகும் வேளை. என்னை கொண்டாடவா, இலை பந்தாடவா, என்னை பாலாற்றில். ராம், ஹூக் எடுக்கல. ராம், ராம் ஒன்னதான். என்னடி? அத ஹூக் எடுக்கல. எடுக்கலாம். நித்யா இருக்கிறா, அவ ஏதாவது தப்பா நினைப்பா. இப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அவ ஏதாவது நினைச்சுப்பால. ம். ஹூக் எடு. ஜனு, நான் நைட் இங்கவே தூங்கவா? ம். இப்படியே தூங்கலாமா? ம். நம்ம நைட் இப்படியே தூங்கலாம்டி. நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா இப்படியே தூங்கலாமா? இதோ நித்யா இருக்காளே. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவ என்ன நினைக்க போறா? அவ வீட்டுல ஒரு அண்ணன் இருந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவன் என்ன அதை பார்த்துட்டா இருப்பா, அதை பத்தி யோசிச்சுட்டா இருப்பா. அவ பாட்டுக்கு தானே இருப்பா. அவளுக்கு அதெல்லாம் மெச்சூரிட்டி இருக்கும்டி. நீ சொல்லு, இப்படியே தூங்கலாமா? இல்ல, அவகிட்ட நான் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். சரி, எதுவுமே இல்லதான், இப்படியே தூங்கலான்னு தான் நான் சொல்றேன். உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துரும்ல, அப்படியே தூங்கிட்டு. இல்ல, உனக்கு உடம்பு வலிக்காதா? உடம்பா? உடம்பெல்லாம் வலிக்கல, அப்புறம்? மனசுதான் வலிக்குது. அப்ப நான் இறங்கிடவா? சீக்கிரமா ஹூக் எடுத்து விடு, நான் இறங்கிடுறேன். நான் வீட்டுக்கு போலடி. இப்பெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. தனியா இருக்கிறது ரொம்ப கடுப்பா வருதுடி. நான் இங்கவே இருக்கிறேனே இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஹூக் எடு. நான் இங்கே இருக்கலாம்னு சொல்லு.
இப்போ எதுக்கு ம், அண்ணா கூட வருவான். அவன் இன்னும் வரல இன்னைக்கு. திடீர்னு வந்துட்டா மாட்டிப்போம்ல. அதனாலதான் சொல்றேன். அவன் காலையில இருந்து கால் கூட பண்ணல. பார்க்க வந்துட்டானா? அதான் சொல்றேன். ஹூக்கு எடுத்துரு. எனக்கு ரூம்க்கு போகவே பிடிக்கல. ரொம்ப போர் தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்கும். ரொம்ப வெறுப்பா இருக்கும் நான் போனாலும். உனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதுல்ல? புரியுது. இப்ப அண்ணா வந்துருவான். திடீர்னு வந்துட்டா நல்லா மாட்டிப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஹூக் எடு. நானே எடுக்கிறேன். சரி, எடு. என்னடி என்ன பண்ற? அது வர மாட்டேங்குது. நான் எடுக்கவா? நீயா? உனக்கு எடுக்க தெரியல. இல்ல ராம், நான் எடுக்கிறேன், நீ அமைதியா இரு. இப்போ உனக்கு ஹூக் வேணுமா வேண்டாமா? ஹூக் எடுக்காத. வேணும் வேணும், எடு. அப்ப வெயிட் பண்ண. அமைதியா இரு, எதுவும் சொல்லாத. அது கரெக்ட். கூப்பிட்டு பார்க்கலாமா? கருத்த மச்சான் வந்துட்டா அப்புறம் கதையாயிடுமே. ஜானு, ராம், என்ன நம்மளுக்கே சவுண்ட் உள்ள போகுது. ஜனனி, நானே எடுக்கிறேன். நானே எடுக்கிறேன். நம்ம கூப்பிட்டது கேக்குதா? என்னத்த எடுக்க போறா? திடீர்னு சத்தம் கேக்குது. திடீர்னு சத்தமே இல்லாம இருக்குது. உள்ள டிவி கூட இல்லையே. பேசாம பாத்துக்கிட்டே இருக்குங்களோ? ஆமா, நமக்கு முன்ன பின்ன அனுபவம் இருந்தா தானே அதெல்லாம் தெரியும். இங்க நின்னுட்டு இருக்கிறது ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்க மாதிரியே இருக்குது. எப்ப என்ன நடக்குமே தெரியாது போல. என்ன பேசுறாங்கன்னே புரியாது போல. அப்புறமா வந்து பாப்போம். சீ, கூப்பிடுவோம். அது கரெக்ட். கூப்பிட்டு பார்க்கலாமா? கருத்த மச்சான் வந்துட்டா அப்புறம் கதையாயிடுமே. ஜானு, ராம், என்ன நம்மளுக்கே சவுண்ட் உள்ள போகுது. சரி எடு, நீ எடு. நீ கைய அந்த பக்கம் வை. நீ எட்ரி முதல்ல. ஜானு, இவங்க அண்ணா வந்து பேசுவான்னு சொன்னல. எப்போ வரும் அந்த காண்டாமிருகம்? அது பாட்டுக்கு கண்ணா புண்ணான்னு சுத்திக்கிட்டு இருக்குது. நம்மள கண்டுக்கிற மாதிரி இல்லையடி. ம், ம், அது வருவாங்க, வந்து பேசுவாங்க. டேய், இப்ப இதான் செம்ம கடுப்பா வருதுடி எனக்கு. தனியா ரூம்ல இருக்கவே செம்ம போர் அடிக்குது. நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் தான் பாப்பேன். அவன் வரலன்னு வச்சுக்கோ, நான் பொள்ளாச்சி போயிடுவேன். நானும் அம்மாவும் போயிட்டு என்னன்னு கேட்டுருவேன். அப்படிலாம் பண்ணாத. கொஞ்ச நாள் அமைதியாயிரு. அப்புறம் ஏற்கனவே நீ பண்ணதுக்கு தான் உன் மேல கோவமா இருக்கிறாங்க. எங்க அண்ணன் கண்டிப்பா வந்து பேசுவான். கொஞ்சம் அமைதியாரு. எவ்வளவு நாள் டி? எனக்கு தான் போர் அடிக்குது சொல்றேன்ல. அவன் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா பேசுவான். என்னவோடி, 30 days தான் எனக்கே தேவைப்படுது. எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க் நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நானே போய் பேசுவேன். நான் போய் பேசும்போது அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? நான் உன் கூட ஓடி வந்துருவேன். ட்ரெஸ் எல்லாம் கூட வேண்டான்னு ஓடி வந்துருவேன். சொல்லாத, செய்யணும். சரி, இப்ப எப்படி ஹூக் எடுக்கிறது? நித்யாவை கூப்பிட முடியாதுல்ல? ஏண்டி லூசா நீ? பின்ன எப்படி எடுக்கிறது? ஒரு நிமிஷம் இரு. ராம்பி, நானே எடுக்கிறேன். நானே எடுக்கிறேன். அது என்னோட பேண்ட் பட்டன் மேல இருக்குது, ஷர்ட். ஜானு, இது என்னன்னு பாரு. எதையோ பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எதே பிச்சிட்டியா? பிச்சிட்டியா? வாய விட்றா, வாய விட்றா, வாய விட்றா.